வேற இந்த வந்துட்டு அம்மா எனக்கு சாப்பாடு கட்டிக்கொண்டு வாங்கோ. நேரம் போது பிள்ளைகளோட காலமையில் ஒழுங்கினா சக்கரத்தை விட மணிக்க வேண்டியதா இருக்கேன். சாப்பாடெல்லாம் போட்டுட்டேனம்மா, நீங்க வலிக்கிடுங்க. நீங்க தம்பியை பிடிக்கமா? போடுங்க போடுங்க டீச்சர். நேரம் போயிட்டு பள்ளிக்கூடத்துக்கு டீச்சனுக்கு புத்த வைக்க கொள்ளுங்க, புத்த வைக்க கொள்ளுங்க. நேரம் போது கெரியட்டு என்ன கெரியட்டு சாப்பாடு பேக் எடுக்கும். அம்மாவுக்கு வேலைக்கு நேரம் போகுது. அப்ப டட்டா சொல்லுங்க. குட்டி அம்மம்மாவோட இன்றைக்கு சிரிச்சு கொண்டு இருக்கணும். சரியா? அம்மா நான் போயிட்டு வரேன். 11 மணிக்கு தம்பியை டாக்டருக்கு காட்டிட்டு 12 மணிக்கு எனக்கு சாப்பாடு கொண்டு 1 மணிக்கு தெரிஞ்சன ஏற்றுங்க. போயிட்டு வாங்க பிள்ளை, போயிட்டு வாங்க. நான் எல்லாம் பார்த்துக்கொள்வேன். எங்க அம்மம்மா? குசினிக்கு அம்மம்மாக்கு கூப்பிடுங்க. அம்மா வாங்க தாத்தா நினைக்கிற ஓட்டாமி நான் பேட்டர் தாத்தா எடுத்து சொல்லுங்க. சரி ஐயா வாங்க ஐயா, எப்படி இருக்கீங்க? இருக்கிறோம். சரியான வெயிலா தலையா இருக்கு. வெயிலும் நல்லதான். மருமகன் நெல்லு காய போட்டுட்டு போனவ. பிள்ளைகள் எல்லாம் அப்படியா இருக்குது? பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறோம், இருக்கிறோம். நான் தனி இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இருக்கிறேன். அவையும் வெளியே இருக்கிறோம். என்னோட தொழில் கலப்பிடும் என்று அதுவும் தங்களுடைய வாழ்க்கையை கவனிக்கத்தானே போதும். முடியாது. எல்லா வயசான ஆட்களும் வீட்டுல தனிமையாத்தான் இருக்கிறோம். எனக்கும் ஐயா இந்த மட்டக்களப்பில் இருக்கிற மாமாங்க பிள்ளையா கோயிலுக்கு இந்தியாவுக்கு எல்லாம் எனக்கும் போகணும்னு சரியான விருப்பம். அது விரும்புறீங்க நீங்க மட்டக்களப்பு மாமாங்க பிள்ளையாரு? அது சின்ன வயசுலயே சரியான விருப்பம் ஐயா எனக்கு அங்க போகணும்னு. சின்ன வயசுல வசதி இல்லாம போயிட்டு பிறகு நான் சரி கல்யாணம் கட்டின பிறகு போகலாம்னு பார்த்தா பிள்ளைகள் வந்துட்டுது. பிள்ளைகள் வளர வேணும், பிள்ளைகளை வளர்க்கணும், அதோட போச்சுது. அதுக்கு பிறகு பார்த்தா இப்ப பேர பிள்ளைகளை வளர்க்க வேண்டி இருக்கு. நான் ஒரு இடவுமே போகலாம இந்த 4 சுவருக்குள்ள அடங்கி போய் கிடக்கிறேன். மகள் வேலைக்கு போவான், மருமகன் வயலுக்கு போயிடுவேன். இந்த 2 பேர பிள்ளையும் மாறு பாக்குறது. அவளுக்கும் ஒருத்தரும் உதவியும் இல்லை. அப்ப நான் தான் பார்த்து கொள்ளணும். என்னையா செய்யறது? இப்படியே மாறி மாறி பிள்ளைகளை வளர்த்து கொண்டிருக்கிறதுலயே எங்கட வாழ்க்கை போகுதையா. அது என்னன்னு சொல்றது, இன்னும் சரியான ஒரு வழியாவே எல்லாம் போய் கொண்டிருக்கிறையா எங்களுக்கு. அம்மா இல்லடா, நீ பிள்ளைய பாக்க நான் வேலைக்கு போக இல்லை. உங்களுக்கு என்னப்பா அம்மா இருக்கிறதால உங்களுக்கு நல்ல உதவி. எங்களுக்கு தானே ஒரு தரம் இல்லை. அம்மா இருக்கிறது உதவிதான்டே நீ. ஆனா அவாட ஆசைகளை என்னால பூர்த்தி செய்யலாம இருக்கு. ஓ எனக்கு விளாங்குது. அம்மா பாவம் தானே. அவ கல்யாணம் கட்டின காலத்துல இருந்து என்ன பெத்தா. பிறகு நான் பிறந்தோடனே என்ன வளர்த்து எனக்கு கல்யாணத்தை கட்டி தந்தா. நான் 2 பேர பிள்ளைகளை பெத்தன். அந்த பிள்ளைகளோடைய அவாட நேரம் போகுதே ஒழிய அவ 4 சிவருக்குள்ளேயே வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கிறா. அம்மா எனக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறா. அவ கல்யாணம் கட்டின காலத்துல இருந்து அவ ஆசைப்பட்ட மாதிரி அவாக்கு போகவும் கிடைக்கல. அவாட ஆசைகளை என்னால நிறைவேற்றி வைக்கவும் முடியலடே நீ. இப்ப அந்த பிள்ளைகளோடைய அவாட வாழ்க்கை 4 சிவருக்குள்ள போய்கொண்டிருக்கு. அவ நினைச்ச மாதிரி ஒரு இடமும் போகையும் மேலாம இருக்கு. ஆனா அவ அனுப்புறதுக்கு என்னால இயலாம இருக்கு. ஆனா அவ நினைச்சா சரியான பாவமா இருக்கு. எனக்கு சரியா மனது வலிக்குது. இப்ப அம்மா எங்க போயிட்டா? அம்மா அந்த நல்லூர் கோயில் அதே எவ்வளவு பிரசித்தமான கோயில், அதே எங்கட அம்மாக்கு தெரியாது. பக்கத்து விட்டு அண்டி ஒரு ஆள் போறேன்டா போல அவாவையும் சேர்த்து அனுப்பி வச்சிருக்கிறேன்டே. நீ போயிட்டு வரட்டும் பாவம் தானே அனுப்பிட்டேன்.
காலமே பார்த்துட்டு தானே வச்சு நான் என்ன நடந்திருக்கும் உண்டையுமே காணலையே, யார்கிட்ட கேட்கிறேன் இல்லையே. கடவுளே, என்ன செய்யறது? நான் தானே மாறுக்கறி அமர்த்தி போட்டனும், ஒன்றுமே வருதில்லை. என்ன செய்யறதுன்னு தெரியலையே. எனக்கு காரில் இருந்து அது உண்டு தானே. என்ன செய்யறது இப்ப? எங்க போச்சு இதெல்லாம்? ஒன்றையுமே காண இல்லை. ஆறுது உள்ள வாங்கோ. அது நான் தான் பெரியப்பா. என்ன செய்றீங்க? நீங்க பிள்ளை இங்க வா, வா, இந்த கதலையை கொண்டு வா பிள்ளை. கொண்டு வா. என்ன பெரியப்பா அப்படி ஒரு கடினமான யோசனையா இருக்கீங்க? இது பிள்ளை வா. வாடிக்கை இருக்கு. நீங்க தனியா இருப்பீங்க, போய் பார்த்து கொண்டு வாங்க, அம்மா சொல்லி விட்டா. நீயும் வந்தது நல்லதா போச்சு பிள்ளை. இங்க பார் பிள்ளை, இதுல என் பேர பிள்ளை படங்கள் வச்சிருந்தனா இப்போ ஒன்றும் வருவதில்லை. காலமையும் பார்த்தனா இது ஒரு கை நண்டு பார் பிள்ளை. பெரியப்பா பாப்போம். பெரியப்பா இதுல ஒரு படமும் இல்லையே. காலமையும் எடுத்து பார்த்து நானே ஒவ்வொரு நாளும் அந்த போட்டோக்களை பார்க்கட்டி எனக்கு பொழுதே முடியாத மாதிரி இருக்குமே. என்ன செய்யறது இப்ப? தேடி பார் பண்ணி இருக்கா பெரியப்பா. படங்களை வந்துட்டு இல்ல இல்ல, நீங்க மாறி அமர்த்தினதால படம் எல்லாம் அழிஞ்சிட்டு பெரியப்பா. கடவுளே, எனக்கு அந்த படங்கள் தானே ஆறுல இருந்தது. அந்த படங்களை பார்க்க மனதுக்கு படம் மகிழ்ச்சியா இருந்தது. நான் என்ன செய்ய? கவலைப்படாதீங்க பெரியப்பா. அக்காட்ட சொன்னா அக்கா அனுப்பி விடுவாதானே. ஓம் பிள்ளை அனுப்புவேன் தான். அவைகளும் பாவம், வேலைக்கு ஓட வேணும், அவையன் அலுவல் பார்க்க வேணும். நேரம் கிடைக்கும் போதானே படங்களை அனுப்பி வேணும். அது வரைக்கும் எந்த மனசு வலிக்குமே. அப்ப அவைய நேரிலேயே போய் பார்த்துட்டு வாங்கல, அவைகளுக்கும் மகிழ்ச்சியா இருக்கும் அம்மா. கோடி பணம் கொடுத்தாலும் கிடைக்காம அந்த மகிழ்ச்சி. பேர பிள்ளை நேரில் பார்க்கறதும் அவளோட கூட சேர்ந்து விளையாடுறதும் அந்த மகிழ்ச்சி வார்த்தையில வர்ணிக்க முடியாது. அனுபவிச்சா தான் தெரியும். என்ன யோசிக்கிறீங்க பெரியப்பா? உடனே போய் பார்த்துட்டு வாங்க. பக்கத்துல இருந்திருந்தா பறந்திருப்பன் பார்க்கறதுக்கு, தூரத்துல இருக்கிற மகள்கிட்ட பறந்து போய் பார்க்கறதுக்கு உடம்புல தெம்பில்லையம்மா. வேலைக்கு போறதால அவைகளும் இங்க அடிக்கடி வந்து பார்க்க முடியாதானே பெரியப்பா? வேலைக்கு போனாதான் இங்க வாழலாம். உண்மைதான் பிள்ளை. ஊர்லயும் இப்ப அதே நிலைமைதான். பிள்ளை எல்லாரும் வேலைக்கு போறதால வீட்டில் இருக்கிற அம்மம்மா அப்பம்மா தான் பேர பிள்ளையோட மெனக்கடினம். அதால தாங்கள் நெச்செடுத்து போக இல்லாம, நெச்சலை செய்யலாம வீட்டுக்குள்ள அடப்பட்டு கிடந்து பலிகளை அனுபவிச்சுருக்கணும். என்ன பெரியப்பா, அங்கேயும் இங்க மாதிரி மாறி போச்சுதா? ஓம் பிள்ளை, பேர பிள்ளைகள் பக்கத்துல இருந்தும் அவைகள் வேறு விதமான பலியோடு வாழினோம். பேர பிள்ளைகள் பக்கத்துல இல்லாம நாங்களும் வேறு விதமான வலியோடு வாழ்றோம். ஊர்ல வாழ முடியாம இந்த புலம்பெய்த நாடுகளுக்கு வந்து பிள்ளைகள் பேர பிள்ளையோட வாழ முடியாத இந்த வாழ்க்கை வலிகள் மட்டும் இல்லை, தாங்க முடியாத வேதனை. கவலைப்படாதீங்க பெரியப்பா. உலகத்துல எல்லாமே மாறும் போது இதுவும் மாறும். ஒவ்வொரு பிள்ளையும் நினைச்சால் கட்டாயம் இதை மாற்றலாம். மாறும்